வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, இன்று இரவி உனக்கு ஒரு அழைப்பு வரும் தங்கமே. அந்த அழைப்பில் உன்னை சந்தோஷப்படுத்தும் செய்தி ஒன்று கிடைக்கப் போகின்றது. உன்னை எந்த இடத்தில் அவமானப்படுத்தி உன்னை அனுப்பி வைத்தார்களோ அதே இடத்தில் உனக்கான நியாயத்தை நான் வாங்கி தருவேன் தங்கமே. உன்னிடம் அவர்கள் அபகரித்த அனைத்தையும் நான் நிச்சயம் மீட்டு தருவேன். உன்னை வார்த்தைகளால் காயப்படுத்திய ஒவ்வொரு சொற்களையும் நான் சேமித்து வைத்துள்ளேன். கலங்காதே தங்கமே. காலம் வரும்போது அதை அனைத்தையும் திருப்பி நான் தருவேன் அவர்களுக்கு. உன்னிடம் அபகரிக்கப்பட்ட பொருள் உன்னிடமே மீட்டு தர நான் தயாராகி விட்டேன். அப்பா நான் இருக்கும் வரை நீ எதற்கும் கலங்கக்கூடாது. ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். நீ வைரமாக இருந்தாலும் தகுதி அற்றவர் கையில் கிடைத்தால் கூழாங்கல்தான். நீ கூழாங்கல்லாய் இருந்தாலும் தகுதி உள்ளவர் கையில் கிடைத்தால் வைரமாய் மாற்றப்படுவாய். உன் மதிப்பு உன்னை மட்டும் சார்ந்தது அல்ல, நீ சேரும் இடத்தையும் சார்ந்தது தங்கமே. இப்போது வைரம் போல் உன்னை நினைத்து உன்னுடைய உயிரான துணை உனக்கு அழைப்பு விடுக்கப் போகின்றார். அதுவும் இன்று இரவே உனக்கு அழைப்பு வர போகின்றது தங்கமே. அதில் உன்னை சந்தோஷப்படுத்தும் செய்தி கிடைக்கும். உன்னுடைய துணை நான் செய்த அனைத்து தவறுக்கும் உன்னிடம் மன்னிப்பு கேட்கின்றேன். உன்னை காணவே நான் இப்பொழுது ஓடோடி வருகின்றேன். என்னை மன்னித்து விடு. உன் அன்பை நான் புரிந்து கொள்ளாமல் உதாசீனம் செய்தேன். இனி அவ்வாறு இல்லாமல் உன்னை கண் கலங்காமல் நான் பார்த்து கொள்கின்றேன். இனி உன்னை வைரம் போல் தாங்குவேன். இப்போது நீ எனக்கு கிடைத்த பொக்கிஷம் என்று உன்னுடைய துணை அழைப்பின் மூலம் உனக்கு இவையெல்லாம் கூறப் போகின்றார் தங்கமே. இவை உனக்கு எவ்வளவு சந்தோஷம் தரும் என்பது எனக்கு தெரியும். உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டம் இப்போது ஆரம்பமாகி விட்டது. உனக்கு இப்போது நன்றாக புரிந்து இருக்கும். இதுவரை கடினமாக இருந்த முதல் பாகம் இப்போது மகிழ்ச்சியான இரண்டாவது பாகமாக மாறுவதற்கான அறிகுறிகள். இதை நீ உணர்ந்து இருப்பாய் தங்கமே. நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை அடுத்த கட்டம் மகிழ்வானதாக உனக்கு பிடித்த மாதிரி செல்லும். சந்தோஷமாக இரு. அழைப்பு விடுப்பது உன்னுடைய உயிரான துணைதான். ஓ முருகா, வெற்றிவேல் முருகா.